நேற்றுக்கு அங்கே ஜெயிச்சுட்டு வந்தவங்க எங்கே எப்படி அமர்ந்தாங்களோ அப்படித்தான் ஜெய்சங்கர் அமர்ந்தார், அப்படித்தான் நிர்மலா சீதாராமன். என்னால் இவ்வளோலாம் பணம்லாம் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் அங்கே திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்க ஒழிய நீங்கள் வாக்கு கொண்டு வருவீங்களா, நாடார் வாக்கு கொண்டு வருவீங்களா, கல்லர் வாக்கு கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற அடிப்படையிலலாம் என்றைக்குமே செயல்படாது. அதுதான். இங்கேருந்து ஒருத்தர் போனார், சோனியா காந்தி கிட்ட கேட்டார், எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும், ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், இந்த மந்திரி சபையெல்லாம் கொடுக்கணும், இதோ பாருங்கள் லெட்டர்னு காட்ட சோனியா காந்தி அம்மா பயந்துட்டாங்க. ஜெயராம் ரமேஷோடைய லெட்டரை வச்சுக்கிட்டு எப்படி மன்மோகன் சிங்கிட்ட போய் பேசுறது? அவர் தான் பிரதம மந்திரி, அவர் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு என்ன பதவிங்கிறது. அப்படி தான் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே ராடியாவும் மீரா ராடியாவும் கனிமொழி அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் தெல்ல தெளிவாக இப்படி கூறு போட்டுருக்கின்ற வேலையாக பிஜேபி என்றைக்கும் பண்ணதில்லைங்கிறத நேற்றுக்கு திரும்ப நிரூபிக்கும். டாலருடைய விலையை குறைக்கிறேன்னு கதை சொல்லலாம். பெட்ரோல் விலையை 75 ரூபாய் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு வேளை அடுத்த மேனிஃபெஸ்டோவில் திமுக டாலர் விலையை குறைச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லலாம். பேசுறதுக்கு வாயிருக்கு, பேசுவோம். அப்படி குறைச்சி பண்ண முடியாது. 2047 வரைக்கும் அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு சொன்னால் ஏதோ 20 வருட கேலண்டரை வாங்கி வச்சுக்கிட்டு கோடு போட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. 2047 இந்தியா தன்னுடைய 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கும். காத்தாச்சு 2வது ஆட்சியில். இனி அழிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய. அழிக்கிறதுனா புறந்தள்ள வேண்டியதில்லை, அதாவது தூக்கி போட்டுறது இல்லை, ஜீரோ ஆக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நோக்கி இந்த அரசு இவர் பதவி ஏற்கிறாருன்ன உடனே பேடிகள் மாதிரி காஷ்மீரில் ஒரு 30 பேரை தாக்கி அதில் ஒரு 10 பேருடைய உயிரை நீத்திருக்காங்க. இது யார் பண்ணாங்க? எதுக்காக பண்ணுறாங்க? ராகுல் காந்தியுடைய மிக நல்ல நண்பர் சோரஸ் முடிவு பண்ணால் போதும், சாம்பிரிட்டோட முடிவு பண்ணால் போதும், என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இந்த தீவிரவாதத்தை முதல்ல ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைக்கிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மத்திய அமைச்சரவையுடன் மோடி பதவியேற்றார். இதில் பார்த்தீங்கன்னா 61 பாஜகவினரும் 11 கூட்டணி கட்சியினை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? போன முறை 23 கேபினெட் மினிஸ்டர் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து இப்போ 30ன்னு ஆயிருக்கு. திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் சொல்ல குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் திரும்பவும் ஒரு முறை இவிஎம் எப்படி ஊற்றி முடித்தோ அதே மாதிரி திரும்ப ஒரு முறை ஊற்றி முடிச்சு. டிடிபி அப்படி கேட்பாங்க, இவர் பவார் இப்படி கேட்பார், நிதிஷ் அது வேணும்னுவார், இது வேணும்னுவார், அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் போய் உங்களுக்கு டிடிபியிலேருந்து 2 பேர், பிஜேபியிலேருந்து 61 பேர், அதுக்கப்புறம் ஜேடியூலேருந்து ஒருத்தர், எல்ஜேபியிலேருந்து ஒருத்தர், ஜேடிஎஸ்லேருந்து ஒருத்தர், சிவசேனா அல்லது ஆர்எல்டி அல்லது ஹெச்ஏஎம் எல்லாமே ஒரு பதவி அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருக்கு. பிஜேபியை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நேற்றுக்கு அங்கே ஜெயிச்சுட்டு வந்தவங்க எங்கே எப்படி அமர்ந்தாங்களோ அப்படித்தான் ஜெய்சங்கர் அமர்ந்தார், அப்படித்தான் நிர்மலா சீதாராமன். என்னால் இவ்வளோலாம் பணம்லாம் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் அம்மா அங்கே திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்க ஒழிய நீங்கள் வாக்கு கொண்டு வருவீங்களா, நாடார் வாக்கு கொண்டு வருவீங்களா, கல்லர் வாக்கு கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற அடிப்படையிலலாம் என்றைக்குமே செயல்படாது. அதுதான் முக்கியம். அது தேர்தலுக்கான விஷயம். அதற்காக இவங்களை தாஜா பண்ணுறதுக்காக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற வேலையெல்லாம் நடக்காதுங்கிறத தான் நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி அமைச்சரவைகள் அறிவிக்கப்படும் போது எனக்கு நீங்கள் இங்கேருந்து ஒருத்தர் போனார், சோனியா காந்தி கிட்ட கேட்டார், எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும், ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், இந்த மந்திரி சபையெல்லாம் கொடுக்கணும், இதோ பாருங்கள் லெட்டர்னு காட்ட சோனியா காந்தி அம்மா பயந்துட்டாங்க. ஜெயராம் ரமேஷோடைய லெட்டரை வச்சுக்கிட்டு எப்படி மன்மோகன் சிங்கிட்ட போய் பேசுகிறது? அவர் தான் பிரதம மந்திரி, அவர் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு என்ன பதவிங்கிறது. அப்படி தான் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே ராடியாவும் மீரா ராடியாவும் கனிமொழி அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் தெல்ல தெளிவாக இப்படி கூறு போட்டுருக்கின்ற வேலையாக பிஜேபி என்றைக்கும் பண்ணதில்லைங்கிறத நேற்றுக்கு திரும்ப நிரூபிச்சிருக்காங்க. அதற்காக மரியாதை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தோற்றவர்கள் கூட மந்திரி சபைக்கு வந்திருக்காங்க.
தோற்றவர்கள் கூட மந்திரி சபைக்கு வராமல் இருந்திருக்காங்க. ஸ்மிருதி இரானி வந்து மந்திரி சபை கொடுக்கப்படல. நீங்கள் தோத்துட்டீங்க, போய் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு வாங்க சொல்லியாச்சு. ஸோ அது வந்து தாக்கூராக இருக்கட்டும் அல்லது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவருக்குரிய மரியாதையை அந்த இடத்துல கொடுத்து அந்த 61 பேர் அங்கே வரும்போது பிஜேபியிலேருந்து இவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குற விஷயமே இல்லை. இப்போ வந்து நான் ஜாட் ஓட்டு வந்து வரல ஹரியானாலேருந்து. ஆனால் நான் ஜாட்லேருந்து ஒருத்தர் மந்திரியாக வராரு. ஜாட் அல்லாத இடத்துலேருந்து ஒருத்தர் வராரு. 30 லட்ச ரூபா மட்டும் சொத்து வைத்து கொண்டிருக்கிற ஒருத்தர் வராரு. 6000 கோடி சொத்து வைத்து கொண்டிருக்கிறவர் ஒருத்தர் வராரு. 58 கோடி போன முறை சராசரி மந்திரிகளுடைய இதுவாக இருந்தது. இப்போ உடனே அது 107 கோடியாக வரும். நீங்கள் டிவி விவாதங்கள்லாம் பார்த்தீங்களா, அதிகரிச்சிருச்சு அப்படின்னு கதை விடுவாங்க. அது பொய். ஒருத்தர்கிட்டயே 6000 கோடி இருந்ததுன்னா அதை 72ஆல் வகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏறிடும் இல்லையா? ஒரு ஆள்கிட்ட 6000 கோடி 71 பேர்கிட்ட சேர்த்தா அவ்வளோ இல்லை. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு போட்டியிடுறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னவங்களும் அங்கே இருக்காங்க. 30 லட்ச ரூபா சொத்து வைத்தவங்களும் இருக்காங்க. அப்போ ஆவரேஜ் உடனே 107 கோடி ஆகிடுதுன்னு தவறாக படிக்கக்கூடாது. அது வெறும் ஒரு தகவல். ஆனால் அதில் பிரபலமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்களுடைய சொத்து வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரி 9 பேர்கிட்ட 3000 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடி ஃபாரின் கரன்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இல்லாமல் இருக்குது. சமத்துவபுரம்னு ஒன்று தொடங்கிட்டு நாடாருக்கு 3 வீடு கொடுத்தா முதலியாருக்கு 4 வீடு கொடுக்கணும், இவருக்கு வந்து நான் 2 வீடு கொடுக்கணும், இந்த வேலையை சமத்துவம்னு அறிவிச்சிட்டு அந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் இதில் இல்லைங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரவர்களுக்கான திறமைக்கான அவங்க எப்படி உயர்ந்து வந்தாங்களோ அதற்கான பதவிகள் அங்கே கொடுக்கப்பட போகுதுங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லோக்சபா ஸ்பீக்கராக டிடிபியிலேருந்து ஒருத்தர் வருவார், அவர் தான் நடத்துவார், அவர் வந்து காங்கிரஸை பேச விடுவார், யாரையும் டிஸ்மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னெல்லாம் கதை கட்டினாங்க. புரந்தரேஸ்வரி டிடிபியோடைய ஸ்பீக்கராக அங்கே வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏறத்தாழ ஒரு சிவில் சொர்ணாக்கா. அவங்க அரசியலில் ரொம்ப தெள்ள தெளிவாக போல்டாக பேசக்கூடிய ஒருத்தர். நான் யூகத்தில் தான் சொல்கிறேன், அப்படி வருவாங்கன்னு நான் சொல்லலை. துணை ஸ்பீக்கருங்கிறது டெபுட்டி ஸ்பீக்கருங்கிறது கொடுத்தாக வேண்டும், அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இப்படி நாட்டை முன்னேற்றுவதற்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அத்தனையும் செய்கின்ற ஒரு வேலையாக பணியாகத்தான் நேற்றுக்கு நீங்கள் பார்த்தா அத்தனை பேர் பதவியேற்றாங்க. அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸ்மிருதி இரானியை தோத்தாங்க, அதனால் அவங்களுக்கு பதவி எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. கட்சி வேலையை பார்க்க சொல்லிட்டாங்க. எல்முருகனும் தோல்வி பெற்றார், ஆனால் அவருக்கு அமைச்சர்கள் இடம் பெற்று. இதுதான் வித்தியாசம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, தோற்றார்கள் ஜெயித்தார்கள்ங்கிறதுனால ஒரு முடிவு கிடையாது. அதுதான் ஸ்மிருதி இரானிக்குன்னு ஒரு பொசிஷன் இருந்தது. அவங்க ராகுல் காந்தியை தோற்கடித்த ஒருத்தர், அதுவும் அமேத்தியில். அவர்கள் இந்த வாட்டி தோத்துட்டாங்கன்னா நீ கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வான்னு சொல்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் வந்து கடுமையாக உழைச்சி குறிப்பாக எல்முருகன் ஐயா, அப்படி பார்த்தா ஆரம்பத்துலேருந்து இளகணேசன் ஐயா, சிபி ராதாகிருஷ்ணன் பொன்றாரு எல்லாருமே உழைத்ததுனால தான் இன்றைக்கி வந்திருக்கதை அண்ணாமலையே பலமுறை சொல்லியிருக்காரு. ஸோ உழைத்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் பொழுது இங்கேருந்து எல்முருகன் ஐயா தேர்ந்தெடுக்கப்படுறார். அவர் ஏற்கனவே போன முறை இருந்தவர் தான், இந்த முறை மீண்டும் அதை அந்த பொசிஷனை கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய வெற்றி தோல்வி, இந்த மாநிலத்திலேருந்து எனக்கு சீட்டு வந்தது அதனால் நான் கொடுப்பேன், இந்த மாநிலத்திலேருந்து எனக்கு சீட்டு வரல, மகாராஷ்டிராலேருந்து எடுத்துக்கோங்க, அங்கேருந்து மந்திரிகள் வந்திருக்காங்க, அதிக லெவலில் வந்திருக்காங்க. அங்கே தோத்துட்டோம்னா என்ன, எதிர்பார்த்த வெற்றியை பெறலைங்கிறதுக்காக அது புறக்கணிக்கப்படுறதான்னு கேட்டால் இல்லை. இங்கே வந்து மாநிலமோ சாதியோ மதமோ இனமோ குலமோ சொத்தோ பணமோ எதுவுமே பார்க்கப்படாமல் திறன் மட்டும் பார்க்கப்பட்டு தான் ஒருத்தர் வருவாருங்கிறதுக்கு இந்த 3வது முறையாக வந்திருக்கிற இதுவும் ஒரு சான்று. அதனால தான் 1962க்கு பிறகு ஒருத்தர் வந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, நேரு ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராகலை, தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராகக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. உலகிலேயே 5வது தலைவர் இந்த மாதிரியான இதுக்கு வர்றது, 3rd டேர்ம் வர்றது அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே மறுதளித்து விட்டுட்டு வெறும் ஒரு 1 லட்ச ரூபாயை கொடுத்து வாக்கு வாங்கிட முடியுங்கிற ஒரு தைரியத்தோடு இறங்கி அதில் அந்த முதல் ஃபேஸில் 25 சீட்டு வாங்கிட்ட ஒரே காரணத்தினால, 2வது ஃபேஸில் 25 வாங்கிட்ட ஒரே காரணத்தினால இன்றைக்கி 99 சீட்டு பெற்று காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கு. 2வது ஃபேஸில் சுதாகரிச்சிட்டாங்க பிஜேபி. இல்லை, இங்கே எங்கேயோ தப்பு இருக்குது, இந்த 1 லட்ச ரூபா மேட்டரை அவங்க கொண்டு போகிறாங்க, அட்டை போட்டு கொடுக்குறாங்க, குறிப்பிட்ட மதத்தினரை ஏமாத்துறாங்க, அந்த சகோதரிகள் எல்லாம் 1 லட்ச ரூபா கிடைக்குங்கிற நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க. இப்போ அது ஒரு கேஸாக கொண்டு வர போகிறாங்க. அது தவறான ஒரு விஷயமாக
சித்தரிக்க போகிறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணி ஓட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இனி அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது கொண்டு போகும். செய்ய வேண்டிய மிகப்பெரிய ரீஃபார்ம்ஸில் இந்த இலவசம் அல்லது அந்த ஃப்ரீபி, அதாவது அத்தியாவசியம் வேறு, இலவசம் வேறு, அந்த விஷயத்தை கண்டிப்பாக இந்த 5 வருடத்தில் கொண்டு வருவாங்க. சீர்திருத்தம் நடந்தாகணும். அதற்கு நல்ல முன்னுதாரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ வென்றார் தோற்றாருங்கிறது இல்லை முக்கியம். இவர் வந்தால் நிலை உயரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நடக்கும். இன்னைக்கு நடக்கிற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 125 நாட்கள் பற்றி விவாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அதில் பேசப்படலாம் சார்? நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இந்தியன் கரன்சியை உலகில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனாக மாற்றணும். டாலருடைய விலையை குறைக்கிறேன்னு கதை சொல்லலாம். பெட்ரோல் விலையை 75 ரூபாய் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒருவேளை அடுத்த மேனிஃபெஸ்டோவில் திமுக வந்து டாலர் விலையை குறைச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லலாம். பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, பேசுவாங்க. அப்படி குறைச்சி பண்ண முடியாது. ஏன்னா உலகிலேயே மோசமாக கடன் பெற்ற நாடுங்கிறத எடுத்துட்டா, தனி மனிதன் கடன் பெற்றது, நாடு கடன் பெற்றதுன்னா அது அமெரிக்கா தான். கடன்காரங்க தான் அமெரிக்காவை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஊற்றிடுச்சுன்னா பல நாடுகளினுடைய நிதி நிலைமை வந்து மோசமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த டாலருக்கு நிகராக நான் என்ன கொண்டு வரணும்னா, 98 அரட்டை அரங்கத்தில் நான் ஒரு விஷயம் பேசினேன். நான் என்ன சொன்னேன்னா, உலகிலேயே அதிகம் புழங்குகின்ற கரன்சினா அது இந்திய ரூபாய். ஒரு அண்டை பக்கத்து ஒரு 5 நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா, மால்டீவ்ஸ், இந்த மாதிரியான இடத்துல, மொரீஷியஸ், இந்த மாதிரியான இடத்துல இந்தியன் கரன்சி தான் கரன்சின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி யூரோ வந்து இத்தனை நாடுகளுக்கு ஒரு கரன்சின்னு வந்ததோ, அந்த மாதிரி நான் பேசும்போது மே மாதம், யூரோங்கிறது உருவானது செப்டம்பர் மாதம், அந்த அரட்டை அரங்கத்தில் நான் பேசும்போது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், 5 நாடுகளுக்கு ஒரே கரன்சின்னு வந்தால் உலகத்திலேயே அதிகம் புழங்குகின்ற கரன்சியாக இந்திய கரன்சி மாறும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகிடும்னா, இப்போ நீங்கள் டாலருக்கு வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்களா, ஒரு டாலர் வந்து 83 ரூபா இருக்கா, உங்கள் விலை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இது தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ உலக லெவலில் கரன்சியை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் மோடி ஐயாவுக்கு தன்னுடைய அடிப்படையிலேயே இருக்கும். இந்த பெட்ரோலுக்கு நிகராக அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை கொண்டு வந்து பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமாகவே மாறாமல் பார்த்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் நம்ம அதிகம் பண்ணுறது அதுதான். 3வது டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான அடிப்படையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் வந்து வர்ஷத் பாரத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிறது எப்படி வளம் பெறணும், எதை நோக்கி போகணும், சுய உற்பத்தி பண்ணிட்டாலே அந்த நாடு உருப்பிட்டுருமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. எதில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸில் உறுதியாக நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அளவில் பட்ஜெட்டில் செலவாகிறது டிஃபென்ஸுக்கு தான். ஸோ இதையெல்லாம் மையுறுத்தி தன்னுடைய 125 நாளை கொண்டு போவார் என்றாலும், 2047 வரைக்கும் அவர் ஒரு திட்டம் வச்சுருக்காருன்னு சொன்னால் ஏதோ 20 வருட கேலண்டரை வாங்கி வச்சுக்கிட்டு கோடு போட்டுட்ருக்காருன்னு அர்த்தம் இல்லை. 2047 இந்தியா தன்னுடைய 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது அது வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கணும். அதற்கான படிகள் வந்து அடுத்த 25 ஆண்டுகள். ஏன்னா முதல் 25 ப்ளஸ் ஒரு 12 அந்த ஆண்டுகள் வந்து ஓரளவுக்கு நம்ம வீணடிச்சிட்டோம். ராஜா இருக்கார், ராஜாவுக்கு பக்கத்தில் இளவரசி இருக்காங்க, இளவரசிக்கு பக்கத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு இப்படி பார்த்துக்கிட்டே பொழுது ஓடிடுச்சு. இந்திரா காந்தி அம்மா, ஜவஹர்லால் நேரு ஐயா அப்படின்னு பொழுது ஓடிடுச்சு. அதற்கு பிறகு 89க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வர தொடங்கியது. உண்மையிலேயே 89லேருந்து வாஜ்பாய் ஐயா வர்ற வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்தது. கூட்டணி ஆட்சிங்கிறது எப்போதுமே எப்படின்னா, ஒரு ப்ரீபோல் அலையன்ஸில் ஜெயிச்சுட்டு அதை கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறது மகா கேவலம். அப்படி பார்த்தா 2006 கருணாநிதி ஐயா சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் மைனாரிட்டி அரசுன்னு கூப்பிடலாம், நான் ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் ஆட்சி தான் நடத்துகிறேன். அதைத்தான் அவர் சொன்னார். அதைத்தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. யாராவது ஆளை கடத்திட்டு வாங்கிட்டு வந்தாங்களா? எனக்கு 99 இருக்குது, கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, ஒரு எம்பியை வாங்கிட்டு 100 ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி சிந்திச்சாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டணி அரசனுடைய நல்லதும் நடக்கணும், அதே சமயத்தில் அந்த டாமினேஷன் குறையக்கூடாது. டாமினேஷன் குறைஞ்சதுன்னா எல்லாமே தப்பாயிடும். ஒவ்வொன்றத்தையும் 4 பேர்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அண்ணா அறிவாலயத்தில் நடக்குதா? வாய்ப்பே இல்லை.
திருமாவளவன் ஐயாவுக்கு 4 சீட்டு 3 சீட்டு கொடுக்கணும்னும் போது அது அண்ணாரிபாளையத்திலேருந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணாங்களா? கிடையாது. நாள் கடத்திக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் டக்குன்னு சொன்னாங்க. அங்கே அதிமுக கூட்டணி அமையலைன்னு உடனே டபால்னு எடுத்து சொன்னாங்க. காங்கிரஸோட நாள் கடத்திக்கிட்டே வந்தாங்க. அங்கே கூட்டணிக்கு போகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தாங்க. இதுதான் எதேச்சாதிகாரம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு மினிஸ்ட்ரி முடிவு எடுக்கணும்னா மினிஸ்ட்ரி முடிவு எடுக்கும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயம்னா ஜெய்சங்கர் தான் பேசுவார். ஃபினான்ஸ் விஷயம்னா நிர்மலா சீதாராமன் தான் பேசுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒழுக்கத்தோடு நடக்கும். ஸோ அடுத்த 125 நாளுங்கிறது வந்து புல்லட் பாயிண்ட்ஸை நோக்கி போகிறது. அதாவது இலக்குகளை நோக்கி போகிறது. அதுக்கு அடுத்த 2 வருடம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய வேலை இருக்குது. படைத்தாச்சு முதல் ஆட்சியில், காத்தாச்சு 2வது ஆட்சியில். இனி அழிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அழிக்கிறதுனா புறந்தள்ள வேண்டியதில்லை, அதாவது தூக்கி போட்டுறதில்ல, ஜீரோ ஆக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி இந்த அரசு போகும். ஜீரோனா எதெல்லாம் குறிப்பிடுறீங்க? இல்லை, நீங்கள் பேசிக்கலி நான் ஒரு இந்த உலகம் ஒரு கரன்சி நான் சொன்னேன் இல்லையா, இந்த யூஎஸ் டாலரை நம்பி தான் என்னுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படும்னா அதை நான் முதல்ல ஜீரோ ஆக்கணும். என்னுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய செலவான டிஃபென்ஸ் வந்து இறக்குமதியின் மூலமாக தான் எனக்கு கிடைக்கும்னா அதை நான் ஜீரோ ஆக்கணும். முக்கியமாக ஒரு 4-5 நாடுகளோடு இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட், வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்குது. அது காலங்காலமாக இருந்துக்கிட்டு வருது. அதை முதல்ல நான் சரி பண்ணணும். என்னுடைய நிலம், என்னுடைய பகுதி, என்னுடைய இடம் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு குழப்பமும் யாரும் எதன் மூலமாகவும் ஏற்படுத்தக்கூடாது. என்னுடைய மேப்பை நான் சரி பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றாக அதை பல்வேறு விதமாக 10 கத்தி சுற்றக்கூடிய ஆள் நம்பாள். இப்போ ஏற்கனவே 100 பேர் அதில் உள்ளே வந்திருக்காங்க கத்தி சுற்றுறதுக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் போகணும். இதுக்கு நடுவில் இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, மகாராஷ்டிராவில் வரப்போகுது, ஹரியானாவில் வரப்போகுது, ஜார்க்கண்டில் வருதுனுடைய கடைசியில் வரப்போகுது. அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாகிடும். அதுக்காக 200 ரூபா கேஸில் குறைச்சாரு அப்படிங்கிற வேலை இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக்கலாக இதை கொண்டு போகணும். பேட்டன்ட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த மீட்டர் வட்டிங்கிறத குறைச்சி அரசு வட்டி அப்படிங்கிறத அடிப்படையில் கொண்டு வரணும். இதெல்லாம் உடனே நடந்துருமான்னு கேட்டால் அழகாக நடந்தது. காசில் தான் கொடுப்பேன்னு சொல்லி திமுக இப்போ அந்த வெள்ள நிவாரணம் வரைக்கும் ஊழல் பண்ணிச்சு. ஆனால் இவர் மோடி ஐயாவால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, அது கேஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், 100 நாள் திட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வங்கி மூலமாகத்தான் வரும். ராமசாமிக்குன்னா ராமசாமிக்கு தான். அதில் நடுவில் வாங்குகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களை பூஜ்ஜியத்தின் அடிப்படையில் தவறுகளை பூஜ்ஜியத்தின் அடிப்படையில் கொண்டு வரணும். தப்பு நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் அவருடைய இலக்காக வைத்திருப்பார். இல்லை, ஊழல், போதை, பயங்கரவாதம் இதுக்கு எதிராகவும் நான் தான் சொல்கிறேனே, பயங்கரவாதம். இப்போ நேற்றுக்கே நீங்கள் பார்த்தீங்க, இவர் வந்து பதவி ஏற்கிறாருன்ன உடனே பேடிகள் மாதிரி காஷ்மீரில் வந்து ஒரு 30 பேரை தாக்கி அதில் ஒரு 10 பேருடைய உயிரை நீத்திருக்காங்க. இது யார் பண்ணாங்க? எதுக்காக பண்ணுறாங்க? ராகுல் காந்தி ஐயாவுடைய குற்றச்சாட்டு என்ன? அது என்னங்க, நீங்கள் வரமாட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், நீங்கள் இறங்கும், நீங்கள் வருவீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறுமான்றாங்க. அது முக்கியம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வேறு. அதில் யாரும் போய் ஒரு மாற்றத்தையும் செஞ்சிட முடியாது. ஒரு அதானியாலேயோ ஒரு அம்பானியாலேயோ அதில் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. நிறைய பேர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் தீவிரவாதம் ஒருத்தன் யோசித்தா போகிறோம், ஒரு கும்பல் யோசித்தா போகிறோம். ராகுல் காந்தியுடைய மிக நல்ல நண்பர் சோரஸ் முடிவு பண்ணால் போகிறோம், சாம்பிரிட்டோட முடிவு பண்ணால் போகிறோம், என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இந்த தீவிரவாதத்தை முதல்ல ஜீரோக்கு கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே 10 வருடங்களில் நீங்கள் பெருசாக சொல்லக்கூடிய எதுவுமே நடக்கவே இல்லை. காஷ்மீர்லேயுமே எதுவும் நடக்கலைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். 370 தூக்கும்போது கூட காஷ்மீரில் ஒன்றும் ஆகலைங்கிறத பார்த்தோம். அந்த இடத்துலலாம் வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எதை செய்தாலும் முறையாக செய்யணுமேங்கிறத விட லேட்டாக செய்யலாம், பொறுத்திருந்து செய்யலாம், அப்புறம் பார்த்து செய்யலாங்கிற இல்லாமல் இப்போ செய்யணும்னா இப்போ செய்யணும். அதுதான் மோடி ஐயாவுடைய நோக்கமாக இருக்க முடியும். அதாவது பிஜேபியோடைய நோக்கமாக இருக்க முடியும். இந்த கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே எல்லாரும் குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிதான் சொல்லி ப. சிதம்பரம் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொன்னார். ஸோ இதெல்லாம் இதில் சரி செய்யப்படுமா? நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணி பாருங்கள். ஒரு 100 பேரை தொடர்பு கொள்ளுங்கள். 100 பேரை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க வேலையில் எல்லாமே இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு பாருங்கள். நம்பர் 1. 2வது, அதே 100 பேரை எடுத்துக்கோங்க. அவன் நினைக்கிற நிலைமைக்கு அவன் வந்திருக்கானான்னு கேளுங்க. 99 பேர் இல்லைன்னு சொல்லுவான். அவன் வேலையில் இருப்பான், சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவனுடைய டார்கெட்டுக்கு அவன் வந்துட்டானான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவான். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து அண்டர் எம்ப்ளாய்டுங்கிறது வேறு, அன்எம்ப்ளாய்டுங்கிறது வேறுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்தில் தேவைக்கு அதிகமாக ஆட்கள் இருப்பதை குறைச்சா தான் செலவு குறையும்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஒரு 1000 1,00,000 நான் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அரசாங்க பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க. ஏழைகள் அதை என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ என்னாகும்? வர்த்தகம் பெருகும், பணப்புழக்கம் பெருகும். இதோட இவங்க மூளை வேலை செய்கிறது நின்றுருச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, உள்குத்து இருக்குது. அது என்னன்னா, இது எல்லாமே விலைவாசியை உயர்த்தும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் நாளைக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது. அப்போ யாருக்கு லாபம்? அந்த விற்கிற வர்த்தகனுக்கு தான் லாபம். யார் அந்த வர்த்தகன்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் அல்லது குறிப்பிட்ட 2 மதத்தை சார்ந்தவர்கள். ஸோ அரசாங்க பணம் என்னாச்சு? ஏழைகளுக்கு வந்து, சந்தைக்கு வந்து 2 குறிப்பிட்ட அன்பர்களுக்கு போய் சேருது. வணிகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியவங்களுக்கு போய் சேருது. இது எப்படி ஒரு பொருளாதாரமாகும்? இதை எப்படி சிதம்பரம் ஐயா யோசித்து கொண்டு வந்து காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோவில் வச்சார்? 1,00,000 ரூபாய் கொடுப்பேங்கிறத வச்சார். அதனால் என்ன லாபம்? ஒரு 50 சீட்டு கிடச்சிது. டக்குன்னு சுதாகரிச்சிருச்சு பிஜேபி. கவலையே படலை, எடுத்து சொல்லிச்சு, இந்த பணம் இப்படி வந்ததுன்னா இப்படித்தான் போகும், உங்களுடைய மாடு காணாமல் போகும், உங்களுடைய தாலி காணாமல் போகும்னு அதை உணர்த்த வேண்டிய விதத்தில் உணர்த்துச்சு. அதை கூட இவங்க பிரிவினைவாதம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் ஃபேஸ் 3லேருந்து ஃபேஸ் 7 வரைக்கும் என்னாச்சு? காங்கிரஸோடைய மொத்த சீட்டும் குறைஞ்சது. 99ல் 2 ஃபேஸில் 50 வாங்க தெரிஞ்ச அவங்களுக்கு மீதி 5 ஃபேஸில் மொத்தமே 49 தானே வந்தது. எதனால்? விட்டுருந்தா டக்குன்னு தப்பாக இருந்திருக்கும். நேற்றுக்கு எல்லாம் மாறி இருந்திருக்கும். யார் வேண்டுமானாலும், காஷ்மீரில் ஒரு டெரரிஸ்ட் ஜெயிச்சார், அவர் மந்திரியாக இருந்திருப்பார். பஞ்சாபில் ஒரு டெரரிஸ்ட் ஜெயிச்சார். ஊப்பாவில் டெரரிஸ்ட்னா நான் சொல்லக்கூடாது, ஊப்பா சட்டத்தின்படி இருக்கிறவர் அவர் மந்திரி ஆகியிருப்பார், தெரியாது. நேற்றுக்கு எது வேணாலும் கந்தரகோலமாக இருந்திருக்கும். ராஷ்டிரபதி பவனே நிறங்களால் நிரம்பி இருந்தது, கருப்புக்களால் நிறைந்திருக்கும். கருப்புன்னு நான் சொல்கிறது இருள். என் ரங்கம் கருப்பு, என் ராமன் கருப்பு. கருப்புங்கிற நிறத்தை பற்றி எனக்கு என்றைக்குமே வருத்தங்கள் இல்லை, அது பெருமை தான். ஆனால் நான் சொல்கிறது இருளை சூழ்ந்திருக்கும், தவறானவர்கள் வந்திருப்பாங்க. இது எல்லாம் தடுக்கப்பட்டது. குமாரசாமிக்கும் மத்திய அமைச்சரில் இடம் பெற்றிருக்காரு. குமாரசாமி ஐயா ரொம்ப நாளாக இதுக்குள்ளே வராமல் இருந்தார். அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கனவோடைய இருந்தார். ஒரு முறையும் 40 சீட்டு ஜெயிப்பார், அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏதேதோ வேலைகள்லாம் பண்ணுவாங்க, அந்த ஆட்சியை கவுத்து விட்டுருவார். இதே வேலையை பொறுப்பாக செஞ்சிகிட்டு இருந்தார். எதனால் அது செஞ்சிட்டு இருந்தார்? வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தேவேகவுடா ஐயா பிரதமரான ஒரே காரணத்துக்காக. கர்நாடகாலேயே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அவருக்கு வாக்கு இருக்குது. அவருடைய வேலையை அவர் பொறுப்பாக தான் செய்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதன் மூலமாக என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போக விரும்பலை. இப்போ அவர் வந்து ஒரு கூட்டணியில் வந்திருக்கார், ஒரு கூட்டணி அமைச்சு வந்திருக்கார். கர்நாடகாவில் போன முறை ஜெயிச்சதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க, 40% கமிஷன் அப்படி இப்படின்லாம் கதை விட்டாங்க. எதுவுமே உண்மை இல்லை. இன்னி வரைக்கும் யாரும் இந்த 40% கமிஷனுக்காக அரசு செய்யப்படலை அல்லது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படலை. ஆனால் பொய் சொன்னாங்க. மத்திய பிரதேசில் போய் 50%ன்னு சொல்லி பார்த்தாங்க, ஒரு மண்ணும் நடக்கலை. ஆனால் கர்நாடகாவில் ஜெயிச்சதுக்கு 2 காரணம். ஒன்று, மாற்றி மாற்றி ஓட்டு போடக்கூடிய ஒரு மாநிலம் அது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் அது கொஞ்சம் கம்மி தான், தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் யோசித்து செய்யாது. ஆனால் 2வது முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு 6% ஒக்கலிகாஸ் ஓட்டை வந்து சிவகுமாரால் வாங்க முடிஞ்சது. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு பார்ட்டியை உள்ளே கொண்டு வந்தாங்க, ஜேடிஎஸ்ங்கிற பார்ட்டியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கான மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு 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 கட்சியோடு சேர்ந்து கூட்டணியோடு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். 2024 தானே நம்ம கூட்டணி ஆட்சி அமர்த்தினோம், இல்லையே. 2014லையும் 19லையும் கூட்டணி கட்சிகளிலிருந்து அமைச்சர்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க மாற்றி மாற்றி தொலைக்காட்சியில் ஒரு 4 நெறியாளரை வச்சுக்கிட்டு ஒரு 6 தொலைக்காட்சியில் 4 பேர் உட்காந்து டெய்லி பொய்களை வந்து அள்ளி வீசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் நாடு அதை கேட்கல. எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, 1,00,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியும் 290 தொகுதியில் ஒரு ஓட்டு கூட மாற்றி போடலை, ஒரு சீட்டு கூட மாற்றி போகலை. இது இந்திய நாட்டினுடைய ஒரு பெருமை. ஸோ குமாரசாமி ஐயாவுக்கு கொடுத்தது கூட்டணி தர்மம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. டிடிபிக்கு கொடுத்ததும் அதே மாதிரி தான். 2 கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் யங்ஸ்டர் ரொம்ப திறன் காட்டி வந்திருக்கிறவர், இன்னொருத்தர் சந்திரசேகர் ஐயா நல்லா பெரும் பணக்காரர் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.